வணக்கம். என் மக்களுக்கு விடியலை தேடும் உங்கள் கேஜிஎஸ் மோனிகா. இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு மது. இப்போது பப் கலாச்சாரம்னு ஒன்று பரவிட்டு வருது. அப்புறம் சமூக சீரழிவு, இது ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஏன்னா ரீசன்ட் டேஸில், இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு இப்போவும் சரி, இதனால் நிறைய குற்றங்கள் பதிவாகிருக்கிறது. அதனால் அதை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு மது, போதை பொருட்கள். மது மது ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டாருன்னா என்ன ஆகும்னா, ஒரு மனுஷனுடைய சிந்திக்கிற திறனையும் முடிவெடுக்கிற திறனையுமே போய் பாதிக்கும். அது அரசின் அனுமதியுடன் இங்கே விற்கப்படுகின்றது. மற்ற போதை சார்ந்த மற்ற பொருட்கள், கஞ்சா, அதை சார்ந்த பல பொருட்கள், அது எல்லாம் சட்டவிரோதமாக இங்கே விற்கப்படுகின்றது. ஆனால் எதுவாக இருந்தாலும் கடைசியில் போதை தான். எந்த போதையை எடுத்துக்கிட்டாலுமே அது கடைசியில் சிந்திக்கும் திறனையும் முடிவெடுக்கும் திறனையுமே செயலிழக்க வைக்கிறது. ஒருத்தர் சிந்திக்கிற திறனையுமே முடிவெடுக்கும் திறனையுமே ஒருத்தங்க அதை அந்த டைமில் இழந்துட்டாங்கன்னா, தவறு செய்வதற்கு வேறு காரணமே இல்லை. ஏன்னா ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னாடி அவன் யோசிக்கணும், இந்த தவறு செய்யலாமா வேண்டாமா. அந்த திறனை தான் அவன் இழந்துடுறாங்க. இல்லை, இந்த தவறை செஞ்சால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவன் யோசிக்கணும். அந்த விஷயத்தையுமே அவன் முடிவெடுக்கும் திறனையுமே இழந்துடுறான். அப்போது தவறு செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக போதை அங்கே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட போதை வஸ்து நம் நாட்டிற்கு தேவையா? நம்ம இந்த தியேட்டர்ஸில், டிவியில் ஏதாவது அந்த போதை அருந்துற மாதிரி ஏதாவது சீன்ஸ் வந்ததுன்னா கீழே போடுவாங்க, போதை மது நாட்டிற்கும் உடல் நலத்திற்கும் கேடுன்னு. அப்போ அதை தெரிஞ்ச அரசு ஏன் மக்களுக்கு அதை விற்பனை செய்யணும்? அது கிடைக்கிறனால தானே அது வாங்கி குடிக்கிறாங்க. அது மக்களுக்கு கொடுக்காம இருக்கலாமே, அதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணலாமே. இந்த மது அருந்துறதுனால அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த இறந்து போகிறவங்களோட மனைவி, அவங்களை சார்ந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த சமூகத்தில். அவங்களோட வாழ்க்கையே ஒரு பெரிய க்வெஷன் மார்க்காக இருக்குது. சிஎம் விஜய் சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நிறைய நன்றி சொன்னாங்க. அந்த எல்லூர் வைன் ஷாப் க்ளோஸ் பண்ணதுக்கு. அந்த எல்லூர் வைன் ஷாப் க்ளோஸ் பண்ணது சமூக சீரழிவை தடுக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய க்வெஷன் மார்க் தான். இங்கே கிடைக்காத விஷயம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே கிடைக்கும். அங்கேருந்து போயிட்டு திருப்பி வர வழியில் திருப்பி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம் நாட்டிற்கு தேவையா? நம்ம யோசிக்கணும். அந்த எல்லோரு ஷாப் மூடினது போதாது, அந்த இருக்கிற எல்லா வைன் ஷாப்களையுமே நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது இந்த மக்களோட கோரிக்கை, கனிவான கோரிக்கை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால நான் பொழுதுபோக்குக்கு பப்புக்கு போகிறேன், நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் பப்புக்கு போகிறது, டான்ஸ் ஆடுறது தப்பு இல்லை. ஆனால் எத்தனை பப்புகள் மது இல்லாமல் வச்சுருக்காங்க? எல்லா பப்புகள்லேயுமே உள்ள மது இருக்குது. அப்போ அந்த மதுவை அருந்து விட்டு நடக்கும் குற்றங்களும் அங்கே அதிகரித்து தான் இருக்குது. ஸோ பொழுதுபோக்கு ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட உரிமை.
ஆனால் எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அது சமூக பொறுப்பையும் சட்ட மற்றும் ஒழுங்கை பாதிக்காத அளவில் இருக்கணும். அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஒரு நாட்டின் முன்னேற்றம் பார்த்தா எத்தனை மதுக்கடைகள் இருக்குது, எத்தனை பொழுதுபோக்கு மையங்கள் இருக்குது, அதை வச்சு எண்ணி அளவிடுறதில்லை. திருப்பியுமே அந்த நாட்டோட முன்னேற்றம் எதை வச்சு அளவிடுறாங்கன்னா, நல்ல கல்வி, வேலைவாய்ப்பு, நல்ல மருத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்கள் திறன் மேம்பாடு மற்றும் சமூக ஒற்றுமையால் தான் அளவிடப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இது எல்லாமே கொஞ்சம் தாங்க கிடைக்குது. நிறைய கிடைக்கிறது என்ன தெரியுமா? தெருவுக்கு தெருவு, நாட்டுக்கு ஒரு 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 ஊருக்கு குறைஞ்சது 10 கடையாவது இருக்கா? அப்புறம் எப்படி சமூக சீரழிவு இல்லாமல் இருக்கும்? நம்ம நாட்டுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க உயிரை தியாகம் செஞ்சு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மள எத்தனை பேர் உண்மையாக சமூக சுதந்திரத்துடன் பொறுப்புணர்வுடன் வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு கொஷின் மார்க்கு தான். அதனால் சிஎம் முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப கனிவாக கேட்டுக்கிறேன், வைன் ஷாப் எங்களுக்கு வேண்டாம். அது எங்கள் தலைமுறையும் எங்களுக்கு அப்புறம் வருகின்ற தலைமுறையுமே அது பாதிக்கும், ரொம்ப பெருசாக பாதிக்கும். அது எங்களுக்கு தேவையில்லை. எந்த போதை வஸ்துக்களுமே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் செயல்படக்கூடாது. அந்த அளவுக்கு சட்டங்களை தண்டனைகளையுமே நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். தண்டனைகள் அதிகமாக இருந்தால் குற்றங்களும் குறையும் இல்லை? அப்போது ஒரு நாட்டுக்கு வலுவான குடும்பங்கள், பாதுகாப்பான சமூகங்கள், பொறுப்பான இளைஞர்கள் மற்றும் உறுதியான சட்ட ஒழுங்கு கொண்ட தமிழ்நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.